ஸோ இந்த கல்லீரல் பிரச்சனை சரியாகிறதுக்கு பொதுவாகவே நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு 5 முக்கிய மூலிகைகள், சித்தர்கள் சொன்ன 5 முக்கிய மூலிகைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாகவே பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு இது தேவைப்படும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த கல்லீரல் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட்டி லிவர் வந்துட்டாவே எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயமா தான் இருக்குது. இது எப்படிங்க சரியாகும்? கிரேட் 2 இருக்குது, கிரேட் 3ல இருக்குது. ஸோ இது எனக்கு காலப்போக்கில் பெரிய ஒரு கல்லீரல் பிரச்சனையாக மாறுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் பயமும் நிறைய பேருக்கு இருக்குது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கல்லீரல் பிரச்சனை இருக்குன்னா 5 முக்கியமான மூலிகைகள். ஸோ முதல் மூலிகை நீங்கள் பயன்படுத்தக்கூடியது, கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னா கரிசலாங்கண்ணி. ஸோ இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே பாதுகாக்கக்கூடியது. ஆனா இது வந்து பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா நம்மளுடைய லிவர்ல நிறைய விஷயங்கள், அது மெட்டபாலிசம் சார்ந்த விஷயங்கள், மற்ற ஆர்கன்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ராஜ உறுப்பா தான் இந்த கல்லீரல் இருக்கு. அப்போ இந்த லிவரை பாதுகாக்க, கல்லீரலை பாதுகாக்க கரிசலாங்கண்ணி மிக சிறந்த ஒரு மூலிகை. அதனால சித்த மருத்துவத்துல கரிசலாங்கண்ணி லேகியம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி லேகியம் ரொம்ப சிறந்ததா இருக்கும். எப்பவுமே ஹேர் ஃபால் இருக்கு, ஸ்கின்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா லிவர் டானிக் தான் நம்ம கொடுப்போம். ஸோ லிவரை நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம சருமத்திலேயோ இல்லை தலையிலையோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர் ஃபால் உங்களுக்கு நல்லா குணமாக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கு சிறப்பாக நம்ம கல்லீரல் தேற்றக்கூடிய, ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரிசாலை கற்ப மருந்தாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ கற்ப மாத்திரைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டேப்லெட்ஸாக இருக்கும். இல்லை கரிசாலை கற்பம் நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய கற்பம் பார்த்தீங்கன்னா ஸோ பவுடர் ஃபார்மில் ஒரு 1/2 டீஸ்பூன் தேனில் கலந்து, ஸோ காலையிலையும் இரவும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கரிசலாங்கண்ணியெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.